Good morning all. Let's continue with divisible. Good morning. The rate will be created in the product. What is the product rate? 80 rupees. Additionally 50% eவ்வளவு? 40 rupees. அப்போ எவ்வளவு ஆச்சு? 80 plus additional 50% எவ்வளவு ஆச்சு? 120. So இந்த ப்ராடக்ட் வந்து 120. புரிஞ்சிருக்கு? Okay. You are giving 20% discount. என்ன percentage? எவ்வளவு ஆச்சு? Original rate is 80. You are adding 50% discount, 20% profit, 10. I want 10 only. I want. Okay. What is the cost? What is the cost? 80 plus 20%. 40 equal to 100. What is the discount? For which amount 20%? For 80 or 120? 125. 120. Discount is 20%. What is the cost? What is the cost? 24. So 96. So 96 is the original cost. But what is the original cost? What is the cost? 96. What is the difference? 16 rupees. Understood or not? But I want 10 rupees. அது பண்ணா அவங்க 10 ரூபாய் தான் வேணும். ஆனா 16 ரூபாய் வந்திருக்கு. ஏன் கேட்பாங்க. அப்ப வேற ஒண்ணுமே கிடையாது. இது 20% இருக்குது. 25% தான். அப்ப 25% இருந்துச்சுன்னா இது வந்து என்ன இருக்கும்னா 24 பேருக்கு 30,000 இருக்கும். 30,000 90,000 இருக்கும். So 8 the last question I guess only product கொடுத்துருவாங்க அந்த ரேட் அப்போ டிவிஷன் வந்துருச்சு மல்டிப்ளிகேஷன் வந்து ஆவரேஜ் பர்சன்டேஜ் எல்லாமே ஒரே கேள்வி வந்துருச்சு இது மாதிரி கொடுத்து கேட்பாங்க அண்டர்ஸ்டாண்ட் நாட் அது செகண்ட் திங் ஏ கிளாஸ் 20 பேர் இருக்கீங்க 20 பேருக்கு உங்க ஆவரேஜ் 75 பி கிளாஸ் 30 பேர் இருக்கீங்க உங்க ஆவரேஜ் வந்து 85 ஓகே வாட் இஸ் தி டோட்டல் ஆவரேஜ் ஆனா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆவரேஜ் வந்து மாறும் ஓகே இந்த கிளாஸ்ல 20 பேர் இருக்கீங்க உங்களோட ஆவரேஜ் மார்க் வந்து 75 அப்போ ஒவ்வொரு மார்க் எவ்வளவு ஆவரேஜ் 75 ஒவ்வொரு மார்க் எவ்வளவு இந்த கிளாஸ்ல ஆவரேஜ் மார்க் 75 அப்போ ஒவ்வொரு மார்க் எவ்வளவு 1 புரியுதா இந்த கிளாஸ்ல ஆவரேஜ் மார்க் 75 அப்போ இண்டிவிஜுவல் மார்க் எவ்வளவு இங்க 20 பேர் இருக்கீங்க 20 பேருக்கு மார்க் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் மார்க் பண்ணி பார்த்தா 75 எத்தனை பேருக்கு 75 அப்போ ஒவ்வொரு மார்க் எவ்வளவு 1 ஏ ஒவ்வொரு மார்க் 75 சொல்லும்போது தான் 20 பேரோட ஆவரேஜ் மார்க் 75 இத பக்கத்துல போனீங்கன்னா 30 பேரோட மார்க் ஆவரேஜ் 85 ஒவ்வொரு 85 ஓகே அப்ப கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு ஆவரேஜ் எவ்வளவு 20 பேருடைய ஆவரேஜ் வந்து 70 30 பேரோட ஆவரேஜ் 85 சோ கம்பைன் பண்ணும்போது ஒவ்வொரு ஆவரேஜ் எவ்வளவு வாட் இஸ் டு வாட் இஸ் கம்பைன் என்ன எதை சேர்க்கணும் ஃபர்ஸ்ட் இதை சேர்க்கணும் 20 பேருக்கு 70 30 பேருக்கு 85 இது ஒரு ஆன்சர் வரும் கம்பைன் பண்ணும்போது 50 பேருக்கு இந்த ஆன்சர் ஆட் பண்ண சோ என்ன கஷ்டம் உங்களுக்கு புரியுதா ஓகே நான் 5 சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட்ல 60 70 89 வாங்கிட்டேன் பட் என்னோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 60 புரியுதா அப்போ நான் ஒரு கிளாஸ் மூலம் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் 75 சொல்லிட்டேன் அப்ப இந்த கிளாஸ் ஆவரேஜ் 20 பேருக்கு 75 20 பக்கத்து கிளாஸ்ல 30 பேருக்கு ஆவரேஜ் வந்து 85 புரியுதா அப்போ இண்டிவிஜுவல் வந்து எவ்வளவு கேட்பாங்க அப்ப அது என்ன ஆகும்னா அந்த ஆவரேஜ் இருக்கு இதையும் டோட்டல் பண்ணுங்க 50 பேருக்கு டோட்டல் பண்ணுங்க அது ஒரு ஆன்சர் அது டிவைடட் பை 50 ஆன்சர் பார்க்கும்போது ஆன்சர் வரும் அது ஒரு மார்க் அப்ப அது 20 இருக்காது 81 82 அது பண்ணணும் ஆவரேஜ்
புரியுதா? ஓகே, ஒரு கிளாஸ் ஆவரேஜ் 20 பேருக்கு, இன்னொரு கிளாஸ் 30 பேருக்கு. அப்ப 50 பேருக்கு எவ்வளவு? நான் காலையில லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் 100 ரூபாய் சாப்பிடுறேன், லஞ்ச் 100 ரூபாய் சாப்பிடுறேன், டின்னருக்கு 100 ரூபாய் சாப்பிடுறேன். அப்ப ஆவரேஜ் எத்தனை ரூபா? ஒரு வேளை எத்தனை ரூபா? கரெக்டானே? 300 சொல்லுவியா? ஆவரேஜ் எத்தனை? ஓகே, நான் காலை 100 ரூபாய் சாப்பிட்டேன், மதியம் 50 ரூபாய் சாப்பிட்டேன், டின்னருக்கு வந்து ஒரு 60 ரூபாய் சாப்பிட்டேன். மொத்தமா ஆட் பண்ணும்போது ஒரு ரேட் வரும். அது டிவைட் பண்ணி அது ஆவரேஜ். அதே வார்த்தை 20 பேருக்கு அவ்வளவு, 30 பேருக்கு இவ்வளவு, 50 பேருக்கு எவ்வளவு. அப்ப அங்க இருந்து இந்த ஆன்சர் ஒரு அமௌண்ட் வரும். அதை டோட்டல் பண்ணி வந்தா அந்த அமௌண்ட் டிவைட் பண்ணி 50. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70 வராது, 85 வராது. மேபி ஒரு 79, 80 அப்படி வரும். what the point number இப்படியே கால்குலேஷன் பண்ணுங்க. என்ன பண்றீங்க பேசுனா this is the calculations. got some ideas? புரியுதா? இதே மாதிரி தான் இதெல்லாமே வந்து